வணக்கம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 19/4/24 தேர்தல் திருவிழா. இந்தியா முழுமைக்குமான தேர்தல். இது நாடாளுமன்ற தேர்தல். காலையில் 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இடைவிடாமல் தேர்தல் நடக்கும். தங்கள் ஜனநாயக கடமைகளை அனைவரும் சென்று நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் சென்று வாக்களிக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். 543 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நாடு முழுவதும் தேர்தல் நடக்குது. இதை எம்பிக்கள் சொல்லுவாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்தான் பிரதமர். அந்த பிரதமரின் கீழே மந்திரி சபை அமையும். அவர்கள்தான் இந்திய திருநாட்டை ஆள்வார்கள். அதனால மாநில கட்சிகளை மனதில் கொள்ள வேண்டாம். பெரும்பாலான மாநில கட்சியினுடைய முதல்வர்கள் பிரிவினைவாதிகள், ஊழல்வாதிகள். அதனால தேசிய கட்சியாகிய பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். கடந்த 9 ஆண்டுகளாக அவர்கள் எந்த விதமான ஊழலும் இல்லாமல் ஆட்சி புரிகிறாங்க. 543 உறுப்பினர் தந்தக்கூடிய தேர்தலில் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி அவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளை பற்றி ஒரு சில நொடிகள் பார்ப்போம். இவர்களுக்கு கொரோனா காலத்துக்கு முன்னால் கொடுத்த ஊதியத்தை விட கொரோனா காலத்தில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இவர்களுக்கு வீடு உண்டு, தபால் வசதிகள் இலவசமாக உண்டு, அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செஞ்சு கொள்ளலாம். அது போகல ரயிலில் போய்க்கலாம். பாராளுமன்றம் கூடும் சமயத்தில் பஞ்சப்படி என்று சொல்லி அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய படி என்று சொல்லி தனியாக உண்டு. இது போக மாதம் 70,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தை சுற்றி பார்ப்பதற்கு மக்கள் குறையை கேட்பதற்காக 49,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் செயலக உதவின்னு சொல்லிட்டு ஒரு 40,000 ரூபாய். அதுபோக இவர்களுக்கு 40,000 ரூபாய் செயலுதவி போக பிரதம அமைச்சருடைய அவையிலிருந்து அவருடைய தனிப்பட்ட நிதியிலிருந்து 2,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அலுவலக செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 68,000 ரூபாய். ஆக மொத்தம் இவர்களுக்கு 1,71,100 ரூபாய் ஊதியமாக கிடைக்கும். இவர்களில் இவருடைய பணி பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கள் தொகுதியை மேம்பாடு அடைய செய்தல், மக்களுடைய குறைகளை தீர்த்து வைத்தல். இதில் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லிட்டு, அது ஆங்கிலத்தில் சொன்னோன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட், MPLADSன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு நிதி ஒதுக்குவாங்க. அந்த நிதி இப்போதைக்கு 5 கோடி ரூபாய் ஆண்டுக்கு. இந்த 5 கோடியை ஆண்டு முழுவதும் தங்கள் தொகுதியில் செலவு செய்யலாம். செலவு செய்ய முடியலன்னா இந்த நிதியை அடுத்த ஆண்டுக்கு கொண்டு போகலாம். இந்த 5 கோடியை செலவு பண்ணுறதுக்கான செலவு தொகை கூட 10 லட்சம் ரூபாய் அதிலிருந்தே இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் உண்மையிலேயே இந்த 5 கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்கிறான்னு கேட்டோன்னா கிடையாது. தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சரி நான் சொல்லலை, தினமணி கட்டுரை சொல்லுது. அதாவது இதில் 100 விழுக்காடு செலவு செய்பவர்கள் யாரும் இல்லை. ஹரியானா பார்த்து அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேசம் பார்த்தீங்கன்னா 48.6 விழுக்காடு செலவு பண்ணியிருக்காங்க. ஹரியானா 41.3 விழுக்காடு செலவு பண்ணியிருக்காங்க. மெத்த படித்த கேரளாவில் 37.2 விழுக்காடு செலவு பண்ணியிருக்காங்க. தமிழன் சிறந்தவன் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் 38.9 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஆக முழுமையாக செலவு செய்வது இல்லை. உதவி கேட்டாப்புல அப்பம் வீட்டு காசு ஆகிது. அரசாங்க காசு அரசாங்கம் கொடுக்குது. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க. நம்முடைய குறைகளை அவங்க தீர்க்கணும். அதற்கு அரசாங்கம் பணம் தருது. சாலைகள் அமைக்கலாம், தண்ணீர் தொட்டி அமைக்கலாம், இந்த நிழற்குறைகள் அமைக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். அந்த செய்கிறான்னு கேட்டோன்னா இல்லை. உதாரணமாக தமிழ்நாட்டில் 285 கோடி ரூபாய் வந்திருக்குது 22-23. ஆனால் எத்தனை செலவு பண்ணாங்க? 111 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஆக வரும் நிதியை இவர்கள் தங்கள் பலப்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் சொல்லி அது தினமணி கற்று கூறுது. ஆக 100 விழுக்காடு பயன்படுத்துவது இல்லை. உதாரணமாக பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் நான் பார்த்ததே கிடையாது. நன்றி சொல்லக்கூட வரவில்லை. இந்த 5 கோடியை முழுமையாக செலவு பண்ணேன்னா
ஒரு பாராளுமன்றத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் வரும். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் நன்றாக வளப்படுத்திக் கொள்ளலாம். மக்கள் மனதிலே இடம் பெறலாம். ஆனால் செய்கிறாங்கன்னு கேட்டானா இல்லை. வாக்கு பெறுவதோடு சரி, வாக்கு தவறி விடுகிறார்கள். ஆகவே முழுமையாக செலவு செய்யப்பட வேண்டும். அதற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தாமரையை தேர்ந்தெடுங்க. மத்தியில் தாமரை தான் அமரப்போகுது. அவருடைய பிரதிநிதியாக இங்கு இருந்தால் அவர்கள் அமைச்சர்கள் கூட ஆகலாம். நம்முடைய குறைகள் தீர்க்கப்படும். இன்னும் இந்த 5 கோடி போக வேறு சில வளர்ச்சி திட்டங்களையும் பெற்று தருவார்கள். ஆகவே நாம் தாமரைக்கு வாக்களித்தால் நமக்கு நன்மை கூடும். இவங்க மற்றவங்களாம் போனா தங்களை வளப்படுத்திக்கிறது தான் இருப்பாங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஆகவே தாமரைக்கு எங்கெல்லாம் தாமரை சின்னத்திலே பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் நிற்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு தாமரைகளை வாக்களியுங்கள். தாமரையை வாக்களித்து பாரதத்தை மேலும் தலைமுறை வையுங்கள். உலகில் விஸ்வகுருவாக பாரதம் மிளர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அத்தனை பேரும் சென்று வாக்களிக்க வேண்டும். 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும். அதில் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். தாமரைக்கு வாக்களியுங்கள். வாய்ப்பளியுங்கள். நன்றி.